வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். பொரிச்ச கடலைப்பருப்பு. நான் இதை செய்கிறதுக்காக 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அதை இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போது 15 நிமிஷம் கழித்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் போதே அதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடலைப்பருப்பை இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தீ அதிகமாக வச்சா கருகிடும். நிதானமாக இதை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை பொரிக்கணும். இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிட்டு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி மேலே மிதக்கிற நேரத்தில் அதை எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் ஃப்ளேவருக்காக ஒரு 10-15 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம பொரித்து வச்ச கடலைப்பருப்பு, அதே மாதிரி பொரித்த பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இது. கடைகளில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.